ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உங்களுக்கு இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்க வீட்டில் இருக்கீங்க அல்லது வெளியில இருக்கீங்க. உங்க கையில மெடிசன் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அந்த இருமலை கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இது டிப்ஸ்ன்னு சொல்ற கட்டை ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதை நான் பர்சனலாக செஞ்சு பார்த்தேன். எனக்கு சூப்பராக கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ எந்த வகையான இருமலாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இருமிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருமலுக்கு இந்த முக்கியமான காரணம் இந்த தொண்டை பகுதி தான். இந்த தொண்டை பகுதி ஒன்று விரிவடைந்து இருக்கணும், இல்லைன்னா இந்த சுருங்கி இருக்கணும். ஸோ இப்படி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சுருங்குற மாதிரி இருக்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் இருக்க இடத்துல இந்த சேர் இருக்குன்னு வைங்க. சேர்ல உட்காந்துட்டு தலை எப்படியே கவுந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருமல் படிப்படியாக கண்ட்ரோல் ஆகும். ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா போதும். இல்லை நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னாலும் படுத்துக்கிட்டு இந்த கழுத்தை மட்டும் இப்படி சுருக்கி இப்படி படுக்கலாம். நைட்டு தூங்க போகும்போது கூட நீங்கள் இருமல் இருந்துச்சுன்னா இப்படி ஃபாலோ பண்ணலாம். மெடிசன் சாப்பிட்ருந்தாலுமே இதை செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த தொண்டை பகுதியை விரிவடைந்து இருக்கிறது. இப்போ சேர்ல உட்கார்ந்த மாதிரி அதே பொசிஷன்லயே தொண்டை பகுதி இப்படி விரிந்த மாதிரி தலையை மேலே தூக்கின மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தீங்கனாலும் இருமல் கண்ட்ரோல் ஆகும். இல்லை நைட்டு தூங்க போகிறீங்க, வீட்டில் இருக்கீங்க, படுத்த வகையில் இதை பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ படுத்துட்டு இந்த மாதிரி தலையை வச்சு தொண்டை பகுதி விரிவடைந்த மாதிரி நீங்கள் இருந்தால் போதும். ஸோ ஒவ்வொரு வகையான இருமல் இருக்குது. உங்களுக்கு எந்த வகையான இருமலாக இருந்தாலும் ஒன்று குறுகியிருந்தா கண்ட்ரோல் ஆகணும், இல்லைன்னா விரிவடைந்திருந்தால் கண்ட்ரோல் ஆகணும் இந்த தொண்டை பகுதி. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தீங்க, ஒரு டைப் கேட்கல அப்படின்னா இன்னொரு டைப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் கேட்கும். எனக்கு இது பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது ஒரு ட்ரிக்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இது முழுமையான சொல்யூஷன் கிடையாது. ஸோ அப்போதைக்கு இருமலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கும் தொடர்ந்து இருமல் இருக்க பட்சத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு வேறு மெத்தட் வேணும் அப்படின்னாலும் தேனும் மிளகு பொடியும் சேர்ந்து கலந்து சாப்பிட்ற வீடியோ கீழே லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவை படி நீங்கள் ட்ரை பண்ணாலும் இருமல் கண்ட்ரோல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.